இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு 6 நாட்களை நமக்கு ஒரு வெகுமதியாக ஈவாக கொடுத்திருக்கிறார். அது ஒரு கிஃப்ட். 6 நாட்களை தந்து 7வது நாட்களில் கர்த்தர் தமது பிள்ளைகளை தம்மிடத்தில் வரவழைத்து 6 நாட்களும் அவங்க செய்த பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் கூட்டி சேர்க்கிறார். அதனால கூடுகை என்பது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அநேகர் இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் என்னுடைய நாள் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்ற 6 நாட்களும் அப்படி இல்லை, கம்பெனிக்கு அல்லது உலகத்திற்கு சம்பாத்தியத்திற்கு நினைக்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி 6 நாட்கள் நமக்கு தந்து 7வது நாள் கர்த்தருக்கென்று நியமித்திருக்கிறார். ஏன் நியமித்திருக்கிறார் என்று சொன்னால், 7வது நாளில் நமது கரங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, நமக்கு தேவையான பலத்தை தரும்படிக்கு, வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கும்படிக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல ஒரு வாகனம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. நமக்கு நல்ல ஓட்ட தெரியும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய காரியமும் கிடையாது. ஆனால் நாம் போக வேண்டிய வழி நமக்கு தெரியலன்னா, எவ்வளவு பெரிய வாகனம் இருந்தாலும், எவ்வளவு திறமையான ஒரு ஓட்டுக்கூடிய ஒரு திறமை நமக்கு இருந்தாலும், நாம் போக வேண்டிய இடத்துக்கு போவதற்கு நமக்கு தேவையானது என்னது அப்படின்னா, கர்த்தர் நமக்கு தர வேண்டிய பாதை. வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் இருந்தாலும் அதை சரியாய் செலுத்துவதற்கு நமக்கு தேவை கர்த்தருடைய வழிகாட்டுதல். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து, நாம் போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 10வது வசனம் வரை நாம் வாசிப்போம். யார் அவர்? போதும். ஓய்வு நாளிலே அப்படின்னு சொன்னா, தேவன் தமது ஜனங்களை சந்திக்கிற நாளிலே, தேவன் நம்மை சந்திக்கிற நாள். உலகத்துல பாருங்களேன், எல்லா சம்பவத்திற்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. எல்லாவற்றும் உலகத்தில் நடக்கிற, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும், எல்லா நிகழ்வுக்கும் அது நேரத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது. டைம் பேஸ்ட் ஈவென்ட்ஸ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்திற்கும் காலங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுகிறது, காலங்கள் தான் தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் எதை மையமாக வைத்து நாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, நேரத்தை மையமாக வைத்து யோசித்து பாருங்க. ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் உலகத்துல கிளாக் இல்லை, நேரம் பார்க்கிற அந்த டிவைஸ் இல்லவே இல்லை. நீங்கள் சொந்தமா உங்களுடைய கணிப்பின்படி வாழுங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய குழப்பங்கள் நடக்கும், நிறைய மோதல்கள் நடக்கும், நிறைய பிரச்சனைகள், கன்ஃபியூஷன்ஸ் உண்டாயிரும். ஆகையால் இந்த உலகம் முழுவதும் நேரத்தை மையமாக வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லது இயங்கிக் கொண்டிருக்கிறது. 9 கோள்கள் அல்லது 10 கோள்கள் இப்போது சொல்றாங்க. கோள்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மோதாமல் தன்னுடைய அந்த கோட்ல நேரா ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்துல என்ன செய்து கொண்டு இருக்கு? ஓடிட்டு இருக்கு. ஆனா ஒன்றுக்கு ஒன்று மோதாமல் நேர்கோட்டில் நேராக ஓடணும் அப்படின்னு சொன்னா எது முக்கியம்னா, டைம் முக்கியம். ஸ்தோத்திரம். அதுபோல இந்த உலகம் முழுவதும் நேரத்தை மையமாக வைத்து நடந்து கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது போல
தேவன் தமது ஜனங்களை சந்திப்பதற்கும் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். God meets his people in his time. அவருடைய நேரத்தில் அவர் நம்மை சந்திக்கிறார். அதற்கு தான் கர்த்தர் ஓய்வு நாளை வைத்திருக்கிறார். ஓய்வு நாள் என்று சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில இப்படியாக நாம் கூடி வந்து தேவனை சந்திக்க நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் நம்மை சந்திக்கும்படி பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு கால வேளையில தேவன் உங்களை சந்திக்கும்படி தமது சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவர் நம்மத்திலே கிரைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை சந்திக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்மை சந்திக்கிறவர், நம்மை பார்க்கிறவர், நம்மோடு சம்பாஷிக்கிறவர், நம்மோடு வாசம் பண்ணுகிறவர், நமக்குள்ளே இருந்து கிரிகளை நடப்பிக்கிறவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, போங்க என் பேர் சொன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும், அல்லது நீங்க போங்க நான் பின்னாடி வரேன் அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு உதவி கேட்டு போனா. ஆனா தேவன் வந்து பாருங்க, தேவதூதர்களை அனுப்பி நான் உங்களுக்கு எல்லா வேலையும் நான் செய்வேன் அவர் சொல்லாம ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் உன் கூட இருந்து. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தேவதூதரை அனுப்பி நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லாமல் நான் உன்னோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால ஓய்வு நாளிலே ஜனங்களை சந்திக்க வந்த பொழுது நாம் வாசித்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய கண்கள்ல பட்டது யார் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், சமுதாயத்தில் வசதியானவர்கள் அல்ல, சமுதாயத்தில் ஜெயித்தவர்கள் அல்ல, சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் அல்ல, ஆரோக்கியமாய் இருக்கிறவர்கள் அல்ல, மேன்மையான வஸ்திரத்தை உடுத்தினவர்கள் அல்ல, அல்லது சமுதாயத்தில் பெரியவர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் அல்ல, படித்தவர்கள் அல்ல, கல்விமான்கள் அல்லாமல் யாரை கர்த்தர் கண்டார் என்றால் சூம்பின வலதுகையுடையவன். என்ன கை? வலதுகை, ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட் என்று சொன்னா ஒரு மனிதனுக்கு வலதுகை ரொம்ப முக்கியம். வலதுகை என்று சொன்னால் அதிகாரம் என்று அர்த்தம். அதிகாரம். வலதுகை என்று சொன்னால் வல்லமை, ஆளுமை, உயர்வு, கனம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? அதிகாரமிக்க உலகத்துல செல்வ செழிப்பு உள்ள ஜனங்கள் வாழ்ந்த ஜனங்கள் மத்தியில அதிகாரம் இல்லாதவனாய், அதிகாரத்தை இழந்தவனாய், வாழ்க்கையில ஒரு வாய்ஸ் இல்லாம அவனுக்கென்று ஒரு ஸ்தானம் இல்லாதவனாய் இருந்தான். அவனுடைய வலதுகை சூம்பி இருந்தது. அப்படின்னு சொன்னா அது தனது வல்லமையை இழந்து பலவீனப்பட்டு இருந்தது. சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவனை நோக்கி கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்தது. அல்லேலூயா சொல்லுங்க. யாருடைய வாழ்க்கையை தேவன் நோக்கி பார்த்தார்? அதிகாரம் இல்லாமல், பலன் இல்லாமல், தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தைரியம் இல்லாமல், போக்கு இல்லாமல், வழி இல்லாமல், கூனி குறுகி போய் இருந்த ஒரு மனிதனை இயேசு கண்டார். இயேசு யாருடைய கண்களை பார்க்கிறார்? அவருடைய வாழ்க்கையில, அவர் ஊழிய நாட்களை பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஸ்தோத்திரம் அவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து வைத்தாங்க. நிறைய காணிக்கைகள் வைத்தாங்க. பொண்ணு, வெள்ளி, சில்வர் காயின் எல்லாம் வந்து காணிக்கை பெட்டியில கொண்டு போட்டாங்க. ஆனா கர்த்தர் யாரை பார்த்தார்னு சொன்னா, தன்னுடைய ஜீவனத்திற்கென்று வைத்திருந்ததான 2 காசுகளை காணிக்கை பெட்டியிலே வந்து போட்ட அந்த சகோதரி, அந்த தாயாரை நோக்கி பார்த்து, இவள் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் நான் இவளை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கண்கள் தேவை உள்ள ஜனங்களை நோக்கி பார்க்கிற கண்கள்.
கர்த்தருடைய கண்கள் பலவீனமாய் இருக்கிறவரை நோக்கி பார்க்கிற கண்கள். கர்த்தருடைய கண்கள் இந்த உலகத்தில் ஒரு ஸ்தானத்தை கூட பெறாத ஏழ்மையான எளிமையான ஒதுக்கப்பட்டு இருக்கிற வாழ்க்கையை நோக்கி பார்க்கிற கண்கள். ஏன் அவர் நம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமது வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் நோக்கி பார்த்தாரோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தெருவில் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது காட்டத்தி மரத்தின் மேல ஒரு சகையுங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். வசனம் சொல்லுகிறது, அவன் ஏறி இருந்த மரத்தை இயேசு கீழிருந்து நோக்கி பார்த்தார். பாருங்க, வேத புஸ்தகத்துல நிறைய பேர் தேவனை நோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவனை நோக்கி பார்த்து. ஆனா ஒரு சிலர் தான் இயேசு நோக்கி பார்த்தார். யாரெல்லாம் இயேசு நோக்கி பார்த்தாரோ அவர்களுடைய வாழ்க்கை இயேசுவை நோக்கி பார்த்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிலும் பல மடங்கு உயர்ந்திருக்கிறதை நாம் வேத புஸ்தகத்திலே காண முடியும். நீங்க இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மைக்காக, தேவனிடத்திலிருந்து ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அற்புதத்திற்காக தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்க அவர்களை நோக்கி பார்க்கிறதை பார்க்கிலும் இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை நோக்கி பார்த்து அவர் உங்களுடைய சூம்பின வாழ்க்கை, பலவீனப்பட்ட வாழ்க்கை, தோற்று போன வாழ்க்கை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி உன்னத ஸ்தானத்திலே வைக்கும்படி கர்த்தர் நாமத்திலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு யாருடைய வாழ்க்கையெல்லாம் நோக்கி பார்த்தாரோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றும்படிக்கு அவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கை ரொம்ப நெருக்கப்பட்ட வாழ்க்கை. சமுதாயத்தில் உள்ள மக்கள், அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள், சொசைட்டியில் இருக்கிற ஜனங்கள், அல்லது அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள், குறிப்பாக சொல்ல போனா அந்த தேவாலயத்துக்கு அவனோடு தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற ஜனங்களுடைய பின்னணி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வாசிங்க. 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு வாழ்க்கையில தோற்றுப்போன ஒரு மனிதனை நோக்கி பார்த்தார். ஆனால் இந்த மனிதனுக்கு இயேசுவினிடத்திலிருந்து ஒரு நன்மை வந்து விடுமோ என்று ஜனக்கூட்டம் அவன் மேல் அல்லது அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். நம்ம எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நல்லா ஆயிருவோமோ, நம்ம வாழ்க்கையை சாதிச்சிருவோமோ, நம்ம வாழ்க்கையில ஸ்திரப்பற்றுவோமோ, நம்ம வாழ்க்கையில பலப்பற்றுவோமோ என்று ஆச்சரியமாக அல்லது விரும்பாத ஒரு பார்வை. யாருக்குமே நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது. பாருங்க, ஒரு நன்மையான காரியம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க? குறைந்தபட்சம் நம்முடைய தாய் தகப்பன் மாதிரி சந்தோஷப்படலாம், அவ்வளவுதான். அதற்கு மிஞ்சி கூட சகோதரர்கள் சந்தோஷப்படுறாங்களா அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கேள்விக்குறி. உலகத்துல நமது மேன்மையை குறித்து சந்தோஷப்படுகிற, நமது உயர்வை குறித்து சந்தோஷப்படுகிற, நம்முடைய விடுதலையை குறித்து சந்தோஷப்படுகிற, நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்து சந்தோஷப்படுகிற ஒருவர் உண்டென்று சொன்னால் அவர்தான் உங்களை தாயின் கற்பத்திலே உருவாக்கின உங்களது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது மேன்மையை குறித்து சந்தோஷப்படுகிறவர். உலகத்துல நம்ம எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் நம்முடைய உயர்ந்துருவானோ என்று ஒரு எரிச்சல் உள்ள இருதயத்தோட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஒரு ஞானி இப்படி சொல்றாரு, நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றியை மற்றவர்களுக்கு சொல்லாதிருங்கள், தோல்வி மட்டும் சொல்லுங்க. இப்பொழுது வலைதளங்கள்ல
நமக்கு என்ன நடந்தாலும் உடனே என்ன செய்கிறோம், அதை போஸ்ட் பண்ணி 4 பேருக்கு தெரியப்படுத்துகிறோம். நம்ம எதுக்கு தெரியப்படுத்துகிறோம்னு சொன்னால், நம்முடைய சந்தோஷத்தை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஆனால் பார்க்குறவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு தீங்கான எண்ணத்தோடு தீங்கான பார்வையோடு பார்க்குறாங்க. அதனால தான் ஒருத்தர் சொல்லுகிறாரு, ஒரு ஞானி சொல்லுகிறாரு, ஒரு அறிஞர் சொல்லுகிறார், உலகத்திற்கு நீங்கள் உங்கள் ஜெயத்தையோ உங்கள் பலத்தையோ நீங்கள் அறிமுகப்படுத்தாம உங்கள் பலவீனத்தை அறிமுகப்படுத்துங்க. உங்கள் பலன், உங்கள் ஜெயம், உங்கள் வாழ்க்கையின் வெற்றி அது உங்களுடையதாக இருக்குமே, ஆனால் அது உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுடையதாக இருக்கும். உலகத்தில் நடைமுறை வாழ்க்கையில் அதுதான் பாருங்களேன். ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நன்மை உண்டாயிருமோ, அவனுக்கு எப்படி ஆகலாம், அவன் சபிக்கப்பட்டவன், அவன் தீங்கானவன், அவனை பத்தி எனக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு தெரியும், அவன் எப்படி இப்படி உயர முடியும், வாய்ப்பில்லையே, அதற்கு அவன் தகுதி இல்லையே என்று இந்த உலகம் நமக்கு பற்றி சொல்லும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுதும் ஜனங்கள் அப்படித்தான் சொன்னாங்க. அற்புத அடையாளங்களை இயேசு கிறிஸ்து செய்த பொழுது ஜனங்கள் சொன்னாங்க, இவன் யார், இவன் நம்மோடு இருந்த ஒரு தச்சன் தானே, தச்சன் குமாரன் யோசேப்பின் மகன் தானே என்று சொல்லி ஏளனமாய் பார்த்தார்கள். இப்படிப்பட்ட ஏளனமாய் பார்க்கிற உலகத்துல ஜனங்கள் மத்தியில கர்த்தருடைய கண்கள் நம்மை மேன்மையாய் பார்க்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஏழ்மையிலும் உங்களுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறதான மேன்மையை பார்க்கிற கண்கள் இன்றைக்கு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, உங்க பிசினஸை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, உங்க படிப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எங்க எல்லாம் தோல்வி விட்டு கவலையில சூம்பின வாழ்க்கை, சூம்பின வாழுகை, சூம்பின வாழ்க்கை, சூம்பின ஒரு குடும்பம், பலனற்று போன, ஒருவரால் விரும்பப்படாத நிலைமையில தள்ளப்பட்ட ஒரு நமது வாழ்க்கையில கர்த்தர் அவர் இறங்கி வந்து அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை குணமாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் எப்படி இவனை சுஸ்தமாக்க முடியும், அவன் அதற்கு தகுதி இல்லாதவன் என்று ஜனங்கள் நோக்கி பார்த்த பொழுது இயேசு அவனை நோக்கி பார்த்தார். 8வது வசனம் சொல்லுகிறது, 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி இயேசு சொல்லுகிறார், நீ எழுந்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீர் எழுந்து. யாரையா நமது வாழ்க்கையை எழும்ப பண்ண முடியும்? யாரையா என்னுடைய தவறிலிருந்து, நான் செய்த தவறிலிருந்து என்னை விடுவிக்க முடியும்? யார் என்னுடைய பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும்? ஆம், நான் பாவம் செய்தேன், என்னை யார் தப்புவிக்க முடியும்? நான் விழுந்து விட்டேன், யார் என்னை எழும்ப பண்ண முடியும் என்று இருக்கிறவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ எழும்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரத்தில் அதிகமாக செய்தியில நாம் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு கணவன் தவறான வாழ்க்கைக்கு போனதான மனைவியை வெட்டிவிட்டு கதறி கதறி அழுது வீடியோ போட்டு வலைதளங்களில் தமிழ்நாடு முழுவதும் அதிகமாய் பேசக்கூடிய ஒரு செய்தியாக மாறிவிட்டது. மனைவியை வெட்டிட்டான், கையில ஒரு குழந்தை வச்சுக்கொண்டு குழந்தை அழுகுது. இந்த குழந்தை அழுகிறது சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா நிம்மதியே இல்லை. பயமா இருக்கு, பயமா இருக்குன்னு அந்த குழந்தை சொல்லுது. அம்மா வெட்டிட்டான், அப்பா அப்பா மடியில பிள்ளை உட்கார்ந்து இருக்கு, இவனும் அழுகுறான். எதுக்கு அழுகுறான் அப்படின்னு சொன்னா, நான் விழுந்து போனேன், நான் தோற்று போனேன், நான் குற்றம் செஞ்சிட்டேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், என் வாழ்க்கை உடைஞ்சிருச்சு, எனக்கு நிம்மதி இல்லை, இதுல இருந்து என்னை காப்பாற்ற யாரால முடியும்? என் வாழ்க்கையில யார் எழுப்பு என்று சொல்ல முடியும்? இப்படி அநேகருடைய வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. விழுந்து போன, நிர்மூலமாக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில
இயேசு வருவாரானால் அவர் சொல்லுகிறார், நீ எழும்பு. அல்லேலூயா. நீ இருந்த நிலைமையிலிருந்து எழும்பு, நீ விழுந்த நிலைமையிலிருந்து எழும்பு, நீ பாவத்தில் விழுந்து போன நிலைமையிலிருந்து எழும்பு, தொற்று போன நிலைமையிலிருந்து எழும்பு. யார் சொன்னா அது நடக்கும்? நீங்கள் சொல்லலாம், நான் சொல்லலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அது சம்பவிக்குமா? ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா? ஒன்றும் உண்டாக்காது. 4 பேர் நல்ல வார்த்தை சொல்லலாம், கவலைப்படாத. நிறைய பேர் அந்த செய்தியை எடுத்து அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்கிறாங்க. சிலர் அந்த மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, செஞ்சது சரிதானே. சிலர் முட்டாள்தனமாக செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான மனுஷர்கள். சிலர் சொல்கிறாங்க, சரி என்ன செய்யறது, நடந்துடுச்சு, மனசை தேத்திக்கோ, அடுத்த காரியம் என்னன்னு பார்க்கலாம். யார் என்ன சொன்னாலும் ஒரு மனிதனை, விழுந்து போன மனிதனை, உட்கார்ந்து மடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிற மனிதனை எழும்பு என்று சொல்லக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் அவர்தான் நமது பாவங்களை எல்லாம் சிலுவையிலே தமது இரத்தத்தினாலே மன்னித்தார். அவர்தான் நமது சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சாகடித்தார். அவர்தான் சாத்தானுடைய எல்லா தீய திட்டங்களை சிலுவையிலே ஜெயித்தார். அவர்தான் நமக்காய் இந்த பூலோகத்திற்கு, மனுக்குலத்திற்கு கிருபாதர பலி. அவர் சொன்னார், நாம் எழுப்பி நிற்க முடியும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன, மடங்கடிக்கப்பட்ட, தோற்று போகப்பட்ட, எழும்ப முடியாமல் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருக்கிற பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ எழும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ எழுந்து, 8வது வசனம், நீ எழுந்து நடுவே நில் என்றார். ஸ்தோத்திரம். எழுந்து மாத்திரம் கிடையாது, நில். நீ நிக்கணும் வாழ்க்கையில. consistent journey, consistent victory, consistent blessings. இன்னைக்கு எழுந்துட்ட, இனி நீ ஒருபோது நீ உட்கார்ந்து விடக்கூடாது. நீ தொடர்ந்து நீ எழும்பி நின்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மனுஷனுடைய தயவு கொஞ்ச நேரம், மனுஷனுடைய ஆறுதல் கொஞ்ச நேரம், மனுஷனுடைய உதவி கொஞ்ச நேரம், மனுஷனுடைய கம்பானியன்ஷிப் கொஞ்ச நேரம். நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ நாள் இருப்பாங்க? பழைய காலத்தில் யாரோடைய வீட்டிலேயாவது ஒரு துக்கம் நடந்துடுச்சு, யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிந்து சில வாரங்கள் அவங்க வீட்டில் தங்கியிருப்பாங்க. பெரியவர்களாம் சில வாரங்கள் அவங்களோட தங்கியிருந்து அவங்களோடு ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, 16வது நாள் காரியம் அப்படிலாம் சொல்கிறாங்க. எதுக்கு அதெல்லாம் வச்சாங்க தெரியுமா? ஸோ நம்மளுடைய கலாச்சாரத்தில் 16வது நாள் எல்லாரும் கூடணும் அப்படின்னு சொன்னால், 16 நாள் வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, அந்த துக்க வீட்டிலேயே இருந்து அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி, ஆசுவாசப்படுத்தி, அவங்களுக்கு நல்லா சாப்பிட வைத்து, அவங்களை தேத்தி விட்டு, வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் நிமிர்ந்து போங்கன்னு சொல்ல வச்சு, சில வாரங்கள், தேவைப்பட்டால் சில மாதங்கள் அவங்க கூட இருந்து நடத்தின அப்படி இருக்கிற காலங்கள்லாம் பார்த்தோம். இப்போ அப்படியே கிடையவே கிடையாது. துஷ்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு துக்க செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், எப்போ அடக்கம்னு கேட்குறாங்க. ஒருத்தர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா, எப்போ போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு தான் போகிறேன் அப்படின்னா. ஏன் நாளைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நாளைக்கு தான் நான் அடக்கம். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அடக்கம் பண்ணி முடிந்த உடனே துக்க வீட்டை விட்டு எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அவங்களுடைய ஆறுதல் குறுகிய காலம், அவங்களுடைய துணை குறுகிய காலம், அவங்க நமக்கு தருகிறதான வெகுமதி, அவங்க தருகிறதான உதவி, தயவு குறுகிய காலம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் நம்மோடு இருந்து, கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து நடுவே நில். நீ நில், ஸ்டாண்ட், ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட். வாழ்க்கையில நில், தொடர்ந்து நீ ஜெயிக்கணும். கர்த்தர் தருகிற ஆறுதல் நித்தியமானது, கர்த்தர் தருகிற ஆறுதல் நிரந்தரமானது. கர்த்தர் நில் என்று சொன்னால் நிரந்தரமானது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நமது வாழ்க்கையில கர்த்தர் தருகிற ஆறுதல், ஆசீர்வாதங்கள், ஸ்தோத்திரம், ஆரோக்கியம், ஜெயம் நிரந்தரமானதா இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்தினால் அது நிரந்தரமானதா இருக்கும்.
கர்த்தர் உங்களை அபிஷேகித்தால் அது நிரந்தரமானதா இருக்கும். கர்த்தர் மனுஷனை போல அல்ல. ஒரு நன்மையை கொடுத்து பிடிக்கலன்னா அவன் பிடுங்கிறதுக்கு சில விஷயங்கள் நமக்கு தருவான். பிடிக்கலன்னா உடனே அதை எடுத்துருவாங்க. இல்லை நான் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. தாரன்னு சொன்னியே அப்படின்னு சொன்னா அப்போ சொன்னேன் நான் இப்போ தர முடியாது. ஆனால் தேவன் ஒரு மனிதனை அபிஷேகித்தார், தேவன் ஒரு மனிதனை அழைத்தார், தேவன் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தினார், தேவன் ஒரு மனிதனை உயர்த்தி வைத்தால் அதை அவனுக்கு சொந்தமாக்கி தருகிறார், நிரந்தரமாக்கி தருகிறார். அதனால கர்த்தர் நமக்கு தருகிற எல்லா ஸ்தோத்திர நன்மையையும் நிரந்தரமாக்கி தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். 8வது வசனம் சொல்லுகிறது, அவன் எழுந்து நின்றான். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை, அவன் எழுந்து நின்றான். இன்னொரு முறை சேர்ந்து சொல்லுங்க, அவன் எழுந்து நின்றான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷருடைய வார்த்தை விட மனுஷருடைய வார்த்தை தர முடியாத விடுதலையை இயேசு அந்த மனிதனுக்கு தந்ததை போல எத்தனை மனிதர்கள் உங்களை வாழ்த்தினாலும் அத்தனை வாழ்த்துதலும் உங்களுக்கு தர முடியாத மேன்மையை இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையில எழும்பி நிற்க பண்ணும். அல்லேலூயா. அவன் எழுந்து நின்றான். ஸ்தோத்திரம். எழுந்து நின்றான். ஸ்தோத்திரம். சமுதாயத்தில் எழுந்து நின்றான், வாழ்க்கையில எழுந்து நின்றான், சபையில எழுந்து நின்றான். அவனுக்கு மதிப்பு கூடினது, மகிமை வந்தது, உயர்வு வந்தது. ஸ்தோத்திரம். 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். 10வது வசனத்துல ஸ்தோத்திரம், அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் செய்கிறது பாருங்களேன், நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து, ஜனங்களையா சுற்றி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா ஜனங்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்குது என்று பார்க்கிறார். இவன் எப்படி சுகமாக முடியும், இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? ஏளனமான பார்வையை இயேசு நோக்கி பார்த்தார். சில நேரங்கள்ல நமக்கு ஏழ்மை வருகிறது, ஆண்டவருடைய கரத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வருவதற்காக கர்த்தர் நம்மை அனுமதிக்கிறார். சில நேரங்களில் நமக்கு தோல்வி வருகிறது, தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு பாதை உண்டாயிருக்கும்படிக்கு, தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு தேவன் நமது வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் இதை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார் என்று நீங்க நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம். எதற்கென்றால் கர்த்தர் உங்களிடத்துல ஒரு பெரிய நன்மையை செய்யும்படிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையை அனுமதிக்கிறார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சூம்பின வலது கையுடைய மனுஷனையும் நோக்கி பார்க்கிறார், அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் நோக்கி பார்க்கிறார். இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஜனங்களை நோக்கி பார்க்கிறார், அவர்கள் எல்லாரும் சுற்றி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா நோக்கமுள்ள பார்வை, a purpose sight, a purpose look, ஒரு purposeful look. ஜனங்கள் இவனை குறித்து என்ன யோசிக்கிறாங்க, எப்படி பார்க்கிறாங்க என்று ஆராய்ந்து பார்க்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது நமக்காகவோ அல்லது தேவனுக்காக உயர்த்தாமல் ஜனங்கள் மத்தியில, ஜனங்களுடைய பார்வையில நீங்கள் மேன்மையாய் இருக்கும்படி தமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை உயர்த்துகிறார். புறஜாதிகள் உங்களை மேன்மைப்படுத்தி நீங்கள் ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் என்ன செய்கிறார்? அவர் உயர்த்துகிறார். சில நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவதற்கு காரணம், சில ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு. அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகள், நமக்கு செய்கிற நன்மைகள் நம் தகுதியை பார்த்து இல்லாம, நம்முடைய தேவையை பார்த்து இல்லாம, புற ஜாதிகள் மத்தியில அவருடைய நாம மகிமைக்கென்று நம்மை உயர்த்துகிறார். ஒரு நண்பர் எனக்கு சொன்னாரு, எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கத்து தந்திருக்கிறார், தேவைக்கு மிஞ்சின ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அவர் வாயில் அந்த மாதிரி வார்த்தை வாயில ஒரு மனுஷனிடத்திலிருந்து வருகிறதுனா அது ஒரு பெரிய விஷயம். பாருங்க, தேவைக்கு மிஞ்சி இருக்கு. ஒருத்தர் என்ன சொல்றாரு,
தேவைக்கு மிஞ்சின ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, புறஜாதிகள் உங்கள் நிமித்தம் அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு. நீங்கள் தேவனிடத்துல எப்படி கேட்கணும், தேவனிடத்துல எப்படி நீங்க அவரிடத்துல தேடணும் அப்படின்னு சொன்னா, புறஜாதிகள் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு என் வாழ்க்கையை நீ உயர்த்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. புறஜாதிகள் ஆச்சரியப்படத்தக்கதாக தேவனுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று நாம் அவரிடத்துல நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அதை செய்கிறார். மற்ற ஜனங்களை நோக்கி பார்க்கிறார், சுற்றி பார்த்து அவருடைய ஏழ்மையான பார்வையை பார்த்து கர்த்தர் இந்த மனுஷனுக்கு ஒரு நன்மை செய்கிறார். 10வது வசனம், அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு. அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கை போல சுஸ்தமாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சூம்பி போன பலவீனப்பட்டு போன உங்க வாழ்க்கையை, ஸ்தோத்திரம், தோற்று போன உங்கள் நிலைமையை, சூழ்நிலையை தேவனுக்கு சமமாய் தேவன் உங்களை உண்டாக்கும் பொழுது எப்படி பூரணமாய் உண்டாக்கினாரோ அந்த பூரணத்திற்கு சமமாய் உங்களை சுகமாக்குவாராக. ஹல்லேலூயா. மறு கையை போல அப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தேவன் உங்களை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி. சாத்தானுடைய சித்தம் என்ன? வாழ்க்கை நொறுக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும், கதற வேண்டும், கண்ணீர் வெடிக்க வேண்டும். இது பிசாசினுடைய சிந்தனை. தேவனுடைய சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் தன்னை போலவே மகிமை உள்ளவனாய் இருக்க வேண்டும், தனது சாயலிலே அவன் இருக்க வேண்டும், தன்னை போலவே ஆளுகை செய்கிறவனாய் இருக்க வேண்டும், தன்னை போலவே மேன்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஆகையால் கர்த்தர் உங்களை குணமாக்கும் பொழுது சூம்பி போன உங்களுடைய வாழ்க்கையை, சுருங்கி போன உங்க வாழ்க்கையை, நிர்மூலமாக்கப்பட்ட உங்க வாழ்க்கையை எப்படி கர்த்தர் சுகமாக்குறார் என்று சொன்னார், தான் சிலுவையிலே அவர் நிர்கதியாக விட்டப்பட்ட பொழுது, அவர் ஒரு பலன் இல்லாமல் அவர் இருந்த பொழுது, எப்படி அவருக்குள்ளே மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, உயிர்த்தெழுதலின் ஆவி வந்ததோ, அது போலவே மடங்கடிக்கப்பட்ட நமது வாழ்க்கையை உயிர்த்தெழும்படிக்கு அவர் நம் மத்தியிலே கிரிகளை நடப்பிக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவரை மறு கையை போல, தேவ சித்தத்தை போல, அவர் உண்டாக்குனதை போல நம்ம எல்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டிருந்தோம்? அழகா உண்டாக்கப்பட்டிருந்தோம். அழகு அப்படின்னு சொன்னா இப்பொழுது உலக பிரகாரமாக போடுகிற அழகு கிடையாது, உலக பிரகாரமாக போடுகிற அழகு இல்லை. ஸ்தோத்திரம். மகிமை, தேவ மகிமையின் அழகு. உங்களை பார்த்தா தேவனுடைய புத்திரர்கள் என்று அடையாளம் காட்டுகிறதான ஒரு மகிமை, ஒரு அழகு, ஒரு அடையாளம். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் அவங்களுடைய நடை, உடை, பேச்சு, தோற்றத்தை பார்த்து தமிழர்கள் சொல்ல முடியும். வட இந்திய மக்கள்லாம் நிறைய பேர் இப்போ சென்னையில் இருக்கிறாங்க, பார்த்த உடனே சொல்லிடுறோம் வட இந்தியர். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு, மொழி மூலமாக, தோற்றத்தின் மூலமாக. தேவன் உங்களையும் என்னையும் படைத்த பொழுது ஒரு அடையாளத்தோட படைத்தார். என்ன அடையாளத்தோட படைத்தார்? தேவனுடைய புத்திரர்கள் என்ற அடையாளம், அழகு, மகிமையின் அழகு. ஆகையால் தேவன் அந்த மகிமையின் அழகை மீண்டும் நமக்கு தரும்படிக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு தேடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். நம்மை தேடி வந்தார். தேவன் அவருடைய சித்தத்தின்படி நாம் உருவாக்கப்பட்டோம், அவருடைய தோற்றத்தின்படி உருவாக்கப்பட்டோம், அவருடைய ஆளுகைக்காக, அவர் ஆளுகையை உடையவர்களாக இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்பட்டோம். இழந்த பொழுது அவர் நம்மை தேடி வந்து நம்மை என்ன செய்தார்? மீண்டுமாக நம்மை ரட்சித்தார். மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் என்று சொன்னால், மறுகையை போல தேவன் நம்மை உருவாக்கின அதே ஒரிஜினல், அந்த தோற்றத்திற்கு, மேன்மைக்கு நம்மை திரும்பவும் கட்டும்படிக்கு இந்த நாட்களில் தேவன் நமது வாழ்க்கையை
அவருடைய மகிமைக்கு ஒப்பான மேன்மையில நம்மை நடத்தி செல்வாராக. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இன்றைக்கு ஆமென் என்று அவருடைய சமூகத்தில் ஆமோதித்தீர்களோ, இந்த வசனத்தின்படி ஸ்தோத்திரம், உங்களுடைய பலவீனத்தை குறித்தோம், உங்களுடைய தோல்வியை குறித்தோம், உங்களுடைய இயலாமையை குறித்தோம், சூம்பி போன வலது கையுள்ள ஒரு மனிதனை போல இருக்கிற நிலைமையை குறித்தோம், ஸ்தோத்திரம், ஏளனமாய் பார்க்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை எழும்பி நிற்க பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நியமித்த அவருடைய சித்தத்திற்கு ஒத்ததான மகிமையான வாழ்க்கையாய் முழுமையாய் மாற்றுவாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஸ்தோத்திரம் பூரணமாக்க விரும்புகிறார். நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணினாரோ அந்த தீர்மானத்திற்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படிக்கு இந்த வேலையிலே தகப்பனே எனது வாழ்க்கையை உயர்த்தும்படிக்கு, என் வாழ்க்கையை கர்த்தாவே மேன்மைப்படுத்தும்படிக்கு மறு கையை போல தேவனுடைய சித்தத்தை போல தேவன் என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து நோக்கத்திற்கு ஏற்றாற் போல எங்களை நடத்தும்படி முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும்? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எஸ் லோ ஹல்லேலூயா ரபா ஷக்கர ரம நாரா தீனம நாக்கர லதீனமா நீமே ரலபா ஷக்கர தீனா. இனி நாம் பலவீன நல்லன் வாயை திறந்து சொல்லுங்க. பலவீன நல்லன்னு சொல்லுங்க. வாயில திறந்து இந்த நல்ல வார்த்தையை சொல்லுங்க. பலவீன நல்ல பலவான் என்று சொன்னா, எஸ் லார்ட், இனி நான் தோற்று போனவன் அல்ல, கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணினா. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. வாய்களை திறந்து, அப்பா என்னுடைய எல்லா பலவீனத்திலிருந்து என்னை விடுவிக்க வந்தவரே, உம்மை நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானே, சொல்லுங்க. நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா. நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களா. அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவானான் தேவன் சொன்னான். பலவீன நல்ல, பலவீன நல்ல, பலவானான் தேவன் சொன்னான். அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. அல்லேலூயா, 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 ஆனந்தமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே. அல்லேலூயா, ஆரோக்கியமே.
சுகமானேன், நான் சுகமானேன். புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன். புண்ணியரின் காயங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரோக்கியமே ஹல்லேலூயா ஆரோக்கியமே. கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லபஷகரதினமனமா. பலவீனப்பட்டு மடங்கடிக்கப்பட்ட நமது வாழ்க்கையை தேடி வந்து கண்ணோக்கி பார்த்து மனிதருடைய கண்களுக்கு முன்பதாக நம்ம எழும்பி நிற்க பண்ணி நம்ம உயர்த்தி வந்திருக்கிற நமது தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தாலும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் இருந்தாலும், பூமியிலே நிற்பருமாய் நீசருமாய் ஆண்டவரே நிலையில்லாத வாழ்க்கையில இருக்கிறவர்களை எங்களை தேடி வந்தபடியால் நன்றியோடுமை துதிக்கிறோம். தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிலையில்லாத எங்கள் வாழ்க்கையில நீ கிருபைகளை தர போறமைக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே யார் யாருடைய வாழ்க்கையில ஆண்டவரே சூம்பின வலது கையை போல அதிகாரத்தையும் பலத்தையும் வாழ்க்கையில எந்த ஒரு வாய்ஸும் இல்லாம நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கத்த இந்த நாட்களிலே பலத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல ஆண்டவரே ஆவியில யாரெல்லாம் மடங்கடிக்கப்பட்டு தோற்று போய் ஆண்டவரே இருக்கிறார்களோ அவர்களை கத்தன் எழும்பி நின்று ஆண்டவரே மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தத்தக்கதாக தேவ கிருபை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. அப்படி வஸ்திரத்தின்படி கொண்டு நீங்க ஒவ்வொருத்தரையும் தேற்றுங்க, ஆற்றுங்க, நன்மையானதை காண செய்யுங்க. இந்த நாளிலே ஆராதனையிலே பங்கு பெற்ற யாவருக்குள்ள தேவ மகிமை, தேவ சமாதானம், தேவ கிருபை இருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். வார நாட்கள் பொழுது கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் தேவ கிருபை இருப்பதாக, உடைய வழிநடத்துதல் இருப்பதாக, உடைய பலன் இருப்பதாக. ஆண்டவரே வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருடைய பலன் அவர்களை தாங்கி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். எப்போதெல்லாம் உதவிக்காக ஒத்தாசைக்காக மதி நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அப்போதெல்லாம் வானத்திலிருந்து பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வசனத்தின்படி அவர்களை கனப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. கண்ணீர் யாவையும் துடைத்தரலும் சமாதானத்தினாலும் தெய்வீக பிரசன்னத்தினாலும் எங்களை ஒவ்வொருத்தரும் இந்த நாட்கள் நிரப்பினி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ நடத்திடும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை விருந்தும் இருப்பதாக. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.